கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே நடத்துவாராக. ஏற்கனவே வாசித்ததான அந்த யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அந்த கற்களில் இந்திர நீலம் விளையும் என்பது இந்த மாத வாக்குத்தத்தம். அப்போ இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையின் இரக்கத்தினால் இரவுக்கு ஒரு ஜெபத்திலே நாம் ஒவ்வொரு விதமான கற்களை குறித்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே கூட அருமையான ஊழியக்கார தாயா ஸ்தானாவதியா இருக்கிறவர்கள் கர்த்தர் நல்லவர் அந்த சோதரம் கோமேதக கற்களை குறித்து ஆழமாக உபதேசமாக பேசினதாக கிருபையை முன்னிட்டு கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட கூட இருக்கிறவர்களுக்கு ஒரே ஆவியையும் ஒரே சிந்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறதுக்காக சோதரம். யோபு 28:6 தொடர்ந்து நாம் பல கற்களை பார்த்து வருவோம். அது இன்றைக்கு ஆரம்பத்திலே அருமையான ரெவரண்ட் ஏபி சாம்ராஜா அவர்கள் வாசித்து அந்த யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 12 கற்களை குறித்து பார்க்கிறோம். அந்த 12 கற்கள் எது என்று சொல்லி 12ஐயும் பார்ப்பதற்கு நமக்கு நேரமும் சமயமும் கிடையாது. ஆனபடியினால் இந்த 12 கற்கள் என்பது எதை குறிக்கும் என்பதற்கான சில ஆதாரங்களை கிருபையை முன்னிட்டு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். சத்திய வசனங்களோ வாக்கு தத்தங்களானாலும் அது 2 விதத்திலே அர்த்தம் கொள்ளுவதா இருக்கும். ஒன்று எழுத்தின்படியான அர்த்தம். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அது கல்லு அப்படின்னா வேற கல்லாவே எடுத்துக்கொள்ளுவது சோதரம். அப்போ எழுத்தின்படி அது வாக்கு சோதரம் விளக்கம். 2வது எல்லா வசனத்துக்குமே ஆவியின் அர்த்தம் என்கிற ஆவியின் விளக்கம் உண்டு. எழுத்தின்படியான அர்த்தம் என்பது யார் வாசிச்சாலும் யாருக்கு அந்த வசனம் கிடைச்சாலும் எல்லாருக்கும் ஒரே போலதான் இருக்கும். ஆனா ஆவியின் அர்த்தம் என்பது ஆவியின்படி விளக்கம் என்பது கர்த்தர் நல்லவர். அது ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாடுகள் ஒவ்வொரு விதமாயிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்த யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 12 கற்கள் என்பது 12 கோத்திரங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆனா இன்னொரு பரிசுத்தவான் தெய்வ மனுஷன் யாராவது இந்த 12 கற்களை எடுத்து அது 12 முறை தடை தாண்டுதல் என்று சொல்லி 12 தடைகளை காண்பிப்பார்கள். அப்புறம் வேறு ஒருத்தர் இதே 12 கற்களை எடுத்துட்டு 12 வாசல்கள் என்று சொல்லி பேசுவார்கள். அப்போ வேத வசனத்திலே ஆவியின் அர்த்தங்கள் ஆவியின் விளக்கம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை முன்னிட்டு அது கண்டிப்பாய் மாறுபடும். எல்லாருடைய விளக்கங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரிதான் சொல்லணும் என்பது அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுடைய வேதாகம அறிவும் அவங்களுக்கு இருக்கிற ஆவியின் அனுபவமும் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியமும் வேதத்தில் அவர்களுக்கு தாகத்தை முன்னிட்டு அந்த அர்த்தங்கள் விளக்கங்கள் மாறுபடும். அதன்படி இன்றைக்கு நாம் இந்த யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த கற்களை எழுத்தின்படி அர்த்தமாய் நாம் எடுக்காதபடிக்கு அதை ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சில விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கல் என்றால் என்ன என்பது சொல்லிடுற. முதலாவது, கல் கனமும் மணல் பாரமுமாம் என்று வேதம் சொல்லுது. கல் என்றால் கனம், மணல் என்றால் பாரமாம். அப்போ கல் என்றாலே சோதரம் அது பாரத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 27:3 படிச்சீங்கன்னா கல் கனமும் மணல் பாரவுமாய் இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். ஆம்,
கல் என்றால் சரியான அர்த்தம் அது பாரம் என்ற அர்த்தம். இந்த பாரம் ரெண்டு வித பாரத்தை குறிக்கும். கல்லின் பாரம் ரெண்டு அர்த்தத்தை குறிக்கும். ஒன்று, கல்லுக்கு இருக்கிற பொதுவான ஒரு சக்தி என்னன்னா, அந்த கல்லுக்கு மேல எவ்வளவு பாரத்தை வச்சாலும் அது தாங்கும், அந்த பாரத்தை அது சுமக்கும். சுமைய சுமக்கிறதும் பாரத்தை தாங்கிறதுக்கு பேர் தான் கல். ரெண்டாவது, இந்த கல்லுக்கு ரெண்டாவது சக்தி என்னன்னா, இந்த கல்லை யார் மேலேயா வச்சுட்டா அது அவங்களுக்கு பாரமா போயிடும். இப்ப உதாரணத்துக்கு யோசுவா 4ஆம் அதிகாரத்து 3ஆம் வசனத்துல அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு அக்கறைக்கு கொண்டு போங்கன்னு சொல்றாரு. அப்போ இவங்க கல்லுக்கு மேல ஏறினா அந்த கல்லு, இவர்கள் கல்லுக்கு பாரம், அந்த கல் எவ்வளவு பாரத்தை தாங்கும். ஆனா அந்த கல்லை இவர்கள் மீது வைக்கும் போது அது அவர்களுக்கு பாரமாய் மாறுகிறது. அப்போ பாரம் என்பது ரெண்டு அர்த்தம் உள்ளது. ஒன்று, அது எதையும் சுமக்கக்கூடியது. இரண்டாவது, பல நேரத்தில் மனிதர்களுக்கே பாரமாய் வருத்தமாய் மாறக்கூடியது. அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த 12 கற்கள் என்கிற பாரம் எந்த பாரம் என்று கேட்டாக்கா, இது எதை தாங்கக்கூடிய பாரமா இல்ல நமக்கு பாரமான்னு கேட்டாக்கா, இங்கு யோசுவாவின் காலத்தில் சொல்லப்பட்ட 12 கற்கள் எந்த பாரத்தையும் சுமக்கக்கூடியது, தாங்கக்கூடியது கிடையாது. ஏன்னா 12 கற்களை தேர்ந்தெடுத்து அக்கறையில கொண்டு போய் அதை நீங்க கால் நிலையா நின்ற இடத்துல வைங்கன்னு சொல்லிடுறாரு. அது அப்படியே ஊனி நட்டு வைக்கப்படுது தவிர அதுக்கு மேல் அங்க எந்த பாரமும் வைக்கல. அப்போ இங்க சொல்லப்படுற 12 கல்லும் சுமையை சுமக்கக்கூடிய கல் அல்ல. ஆனால் இந்த 12 கல்லுல இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல அருமையான ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் அப்படின்னாக்கா, வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 4:5 வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்தருடைய கோத்திரங்களின் லக்கத்துக்கு தக்க சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். இங்க வாசிக்கிறோம், இந்த 12 கற்கள் எதை குறிக்கிறது சொன்னா அது அடையாளமாய் இருக்கும்படி அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ இந்த கல்லுடைய ஆவிக்குரிய முதல் அடையாளம், முதல் அர்த்தம் என்னன்னா, இது அடையாளமான கல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவன். அப்போ அடையாளமாய் இருக்கணும் சொல்கிறோம். அந்த வசனம் எப்படியா சொல்லுது, அடையாளமாய் இருக்கும்படி என்று சொல்லி. அப்படியானா இந்த 12 கல் எப்படி அடையாளமா இருக்கிறதோ, தேவ பிள்ளைகளாகிய நாமும் அந்த சுத்திரம் அடையாளங்களா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். வேத வசனமும் வேதமும் அதைத்தான் விரும்புகிறது. ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் தேவன் அடையாளத்துக்கு தான் உண்டாக்கினார். முதல் சூரியனை சந்திரத்தை உண்டாக்கும் போது அது அடையாளத்துக்காகவே கர்த்தர் உண்டாக்கினார். சூரியன் வந்தால் பகல் என்கிற அடையாளமும், சந்திரன் வந்தால் சந்திரன் என்கிற நிலவு வந்தால் அது இரவு என்கிற அடையாளம். சூரியனை சந்திரனையும் தேவன் அடையாளத்துக்காகவே உண்டாக்கினார். ஆனா நட்சத்திரங்களை அடையாளத்துக்காக உண்டாக்கவில்லை, அவை ஒளி கொடுப்பதற்காக உண்டாக்கினார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கள் அடையாளங்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, அது ஒளி கொடுப்பதற்காக சூத்திரம் உண்டாக்கப்பட்டது. ஆனா சூரியனும் சந்திரனும் அடையாளத்துக்காகவே சூத்திரம் உண்டாக்கப்பட்டது. எப்படி வானத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் ஒரு அடையாளமா இருக்குதோ, இந்த பூமியில வாழ்கிற நாம் நம்மளுடைய சூத்திரம் ஒரு அடையாளமா இருக்க வேண்டும். இந்த அடையாளத்தை இந்திய தேசத்துல யார் அதிக முக்கியத்துவப்படுத்தினார்கள் சொன்னா, இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஆகிய அருமையான ஒரு ஞானியாகிய சூத்திர விஞ்ஞானி ஆகிய அப்துல் கலாம் அவர்கள். அவர்தான் இந்த அடையாளத்தை குறித்து நிறைய இந்திய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. நாம் வாழும்போது சோத்திரம் வாழ்ந்த பின்பும் நாம் ஒரு அடையாளமா இருக்க வேண்டும் என்று நிறைய காரியத்தை சொன்னார். அதே போல அந்த மனுஷன் அவர் பிறந்ததற்கும் அவர் வளர்ந்ததற்கும் நிறைய அடையாளத்தை வச்சுட்டு போனார். அவர் ராக்கெட் தயாரிச்சார். ராக்கெட் தயாரித்ததுனால் அவருக்கு பேர் ராக்கெட் விஞ்ஞானி என்கிற அருமையான ஒரு பேர். அப்துல் கலாமை குறித்து சொல்ல அடையாளம் சொன்னாக்கா அவருக்கு நிறைய அடையாளத்தை சொல்லலாம். சிலருக்கு தெரியாது. நான் 1-2 சம்பவத்தை சொல்லிடுறேன். இது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் வாழ்நாளுக்கும் ஒரு சவாலா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் என்று நினைக்கிறேன், அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும் போது
அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்கள பார்ப்பதற்கு முக்கியமான ஒரு காரியத்தை கூப்பிடுறாங்க. அதுல அந்த பிரதம மந்திரி ஒவ்வொரு விஞ்ஞானியும் தனித்தனியா டிஸ்கஸ் பண்ண போறாங்க, தனித்தனியா பேசி ஆலோசனை கேட்க போறாங்க. அப்போ அதுல அழைக்கப்பட்ட விஞ்ஞானிகளில் அப்துல் கலாம் அவர்களும் ஒரு விசேஷித்த அழைப்பாளர். ஆனா அழைக்கப்பட்ட எல்லா விஞ்ஞானிகளுமே பிரதமரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கோட், ஒரு கோட் சிக்னேச்சர், ஒரு ட்ரெஸ் சிக்னேச்சர் என்கிற ஒன்று உண்டு. இவங்களை பார்க்க போனா இப்படிதான் போகணும், இந்த முறைப்படிதான் போகணும், இப்படி போனாதான் அதுக்கு அங்கீகாரம், இல்லாட்டி போக கூடாதுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட்ல இருக்கு. அதன்படி அன்னைக்கு இந்திரா காந்தின்றவங்க இரும்பு மனுஷி, ரொம்ப பயங்கரமானவங்க, ரொம்ப உறுதியானவங்க, எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா கவனிக்கக்கூடியவங்க, எதையும் கரெக்டா வெட்டு ஒன்று தொன்று பேசக்கூடியவங்க. அதனால அன்னைக்கு அவங்கள பார்க்க போன எல்லாருமே கோட்டு ஷூட்டு டை கட்டி அந்த விஞ்ஞானிக்குரிய இதுலயும் ராணுவ அந்த விஞ்ஞானத்துறை இருப்பதற்கான அடையாளத்தோடு கூட போனாங்க. ஆனா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அழைப்பு வந்த போது அவர் தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, நான் வர்றேன், எனக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, என்னை பார்க்கணுட்டாங்க, நான் வர்றேன். பட் ஒரு கண்டிஷன், நான் என் ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன், என்னுடைய சட்டை அந்த ஸ்கை வானத்தின் கலர் தான், என்னுடைய பேண்ட் இந்த ப்ளூ தான், இதுதான் நான் போடுவேன், இதை தவிர நான் வேற போட மாட்டேன், காலுக்கு செருப்பு தான் போட்டு வருவேன், அப்படின்னா நான் வர்றேன், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டாரு. அதை கூப்பிட்டவங்கள்ட்ட சொல்லிட்டாரு, மெயில் அனுப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. கடைசி வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாவே இருந்தது, நீ மட்டும் இப்படி பண்ற, அது எப்படி ஆச்சு, பிரதமரை மதிக்கல அப்படி இப்படி. ஆனா அவர் ரொம்ப உறுதியா சொல்லிட்டார், இது என்னுடைய ட்ரெஸ் கோட் இதுதான், என்னோட ட்ரெஸ் சிக்னேச்சர் இதுதான், நான் இதை மாற்ற முடியாது, அப்படிதான் வருவேன், நீங்க என்ன கேட்டு சொல்லுங்க திரும்பவும் சொல்லிட்டார். வேற வழி இல்லாம அவரை அலோ பண்ணாங்க. அவர் எப்பயும் உடுத்துகிற அந்த வானத்தின் மேக கலர்ல தான் அவர் அந்த இதோட தான் போனார். அப்போ ஒரு பிரதமரை பார்க்க போகும்போது கூட இந்த யோசுவா 4:3 கல்லை எப்படி அடையாளமா வச்சாங்களோ அதே மாதிரி அவர் தன்னை அடையாளப்படுத்தினார். இது ஒரு முதல் அடையாளம். அப்துல் கலாம் இந்தியாவிலே சிறந்த ஒரு விஞ்ஞானி என்பதற்கு ஒரு அருமையான முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்னன்னா, அந்த நாசாவுல வேலை பார்க்கிற எல்லாருமே கர்த்தர் நல்லவே அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கி தன்னுடைய பேர் எடுக்க பார்த்தாங்க. நான் ராக்கெட் தயாரிக்கிறவன், நான் தான் கிரையோஜன் இன்ஜின் உருவாக்குறவன், நான் தான் அந்த ஃபியூல் எல்லாம் பார்க்கிறவன் சொல்லி, அப்புறம் ஸ்கைக்கு போன பிறகு அந்த வானத்தில் நுழைஞ்ச பிறகு ஃபுல் கண்ட்ரோல் ஏன் சிஸ்டம், நான் தான் அதுக்கு இன்ஜினியர் சொல்லி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தன்னை பிரபலியப்படுத்திட்டாங்க. எல்லா வான அளவில் தன்னை பிரபலியப்படுத்தி அடையாளப்படுத்தினாங்க கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. ஆனா அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணாரு, அவர் தன்னை எதில் அடையாளப்படுத்துறாருன்னா, இந்த ராக்கெட் தயாரிக்கிறதுலையும் அந்த அதை பறக்க வைக்கிற காரியங்களை பயன்படுத்துற ஒரு மூலப்பொருள் உண்டு. அந்த மூலப்பொருள் பயன்படுத்தின பிறகு பல டன் கணக்கு, 50 டன் 80 டன் 100 டன், அப்படி ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, அந்த மாதிரி 80 டன் 100 டன் அளவுல கீழே வேஸ்டா போகும். இவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ஆராய்ச்சி அந்த விஞ்ஞான துறையில ஆராய்ச்சி நேரம் போக ஓய்வு நேரத்துல அந்த குப்பையில போடுற டன் கணக்கான வேஸ்ட் எல்லாம் எடுத்து தன்னுடைய அறையில வச்சு அரைச்சி நுணுக்கி மாவாக்கி அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணி கடைசியா அந்த ராணுவ மன்னிக்கணும் ராக்கெட் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு குப்பையில போற வேஸ்ட வச்சு அந்த ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடிய கால் நடக்க முடியாதவர்கள் அந்த கால்களுக்கு இரும்பு ஷூ கொடுப்பாங்க. அந்த இரும்பு ஒவ்வொரு முடவருக்கும் கால் முடமானவர்கள் கொடுக்கும் போது அந்த இரும்பு ஷூ நம்ம ஊழியத்துல கூட அருமையான மகள் அன்னாள் அவர்களுக்கு கடந்த நாட்கள்ல அந்த இரும்பு ஷூ நம்ம தச்சு கொடுத்தோம். அதே போல அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு ஷூ குறைஞ்ச 5 to 7 கிலோ. அப்ப ஏற்கனவே கால் உடைஞ்சவங்க, கால் வளைஞ்சவங்க, கால் நிமிர முடியாதவங்க, ஏற்கனவே நிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவங்களுக்கு அந்த ஷூ போட்டா இன்னும் 5 to 7 கிலோ தூக்கி நடக்கிறாங்களே, அதை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த வீணா போற மூலப்பொருளை எடுத்து அதுல இருந்து அழகா ஒரு பொருளை தயாரிச்சு இந்த உடல் ஊனமுற்றவருக்கு முதுகு தண்டு வடத்துக்கும் கை முடமானவர்களுக்கும் முக்கியமா இரும்பு ஷூ, காலுக்கு இரும்பு ஷூ போடுறவங்களுக்கு அந்த சௌத்திரம் உடல் ஊனமுற்றவருக்கு அந்த ஷூ எல்லாம் தயாரிச்சா கிட்டத்தட்ட ஒரு இரும்பு ஷூ அந்த அந்த காலுக்கு போற புது ஷூவோட வெயிட் 1/2 கிலோல இருந்து வெறும் 3/4 கிலோவுக்கு உள்ளத மொத்த கனமே. பாதத்துல இருந்து தொட வரைக்கும் வரக்கூடிய ஷூவோட வெயிட் 1/2 to 3/4 கிலோ அளவுக்கு தான். ஆனா அது ரொம்ப இரும்பு ஷூவோட ரொம்ப காலம் உழைக்கக்கூடியது.
இது ரொம்ப பிரபலியமாயிடுச்சு. அதுக்கு ஒரு மருத்துவத்துறையில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல, அப்புறம் உடல் ஊனமுற்றோருக்கு செய்கிறதான அந்த கம்பெனிஸ்கள்ல இதை எடுத்து அழகா பயன்படுத்தி இன்னைக்கு அது மூலமா எத்தனை லட்ச உடல் ஊனமுற்றோர் அது பயனடைகிறாங்க. அப்ப இந்த ஒரு கால் ஷூ தயாரிச்சதுல அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அது ஒரு அடையாளம். மூணாவது அடையாளம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவருடைய படிப்பு தான். அவருடைய படிப்பு எல்லாத்தை விட அவருடைய சுபாவம். அவர் ஒரு முகமதிய மார்க்கத்தை சார்ந்தவராய் இருந்தும் எந்த மதத்தை குறித்து இழிவா பேசுறது கிடையாது. எந்த மத தலைவர்களை குறித்து, தெய்வங்களை குறித்து அவர் குறை சொல்றதே கிடையாது. அதே சமயத்துல இவர் முகமதியரா இருந்தாலும் தான் படித்த ஆசிரியர்கள்லாம் பிராமணர்கள், அவங்க பிராமண சோதரம் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், அந்த தெய்வ வழிபாடு பண்ணவங்க. ஆனாலும் அவங்க பிராமணர்கள் என்று ஒதுக்காம அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி, சுப்பிரமணி, அந்த சிவசுப்பிரமணி இதெல்லாம் பேரை சொல்லி, இவங்க தான் என்னுடைய டீச்சர்ன்னு சொல்றது, அவங்கள பார்த்து தரையில உட்கார்றது, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப அப்துல் கலாமை குறித்து அவர் ஒரு அடையாளம். ஏன் இது சொல்றேன்னா, இந்த யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்துல அந்த 12 கற்கள் எதுவா இருக்கிறது, நல்ல அடையாளமா இருக்கு. உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு அடையாளத்திலே அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். எது அடையாளம்? கிறிஸ்தவர்களுக்கு அடையாளத்துல ரொம்ப சிறந்த ஒரு அடையாளம் எது அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு அடையாளம். ஏன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் போது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அப்படின்னு இருக்குது. சோதரம் அப்புறம் ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அப்படின்னு ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இப்போ இந்த அடையாளத்திலேயே வேதாகமத்தின் மிகப்பெரிய அடையாளம், சரித்திர அடையாளம், ஆதாரபூர்வமான அடையாளம் எது இல்லாட்டி யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு பேரே அவர் ஒரு அடையாள புருஷர் தான். அடையாள புருஷர், அடையாள கர்த்தர், அடையாளமாய் வந்தவர். சோதரம் அப்போ எனக்கன்பான தேவச்சனமே, நாமும் கல்லா இருக்கலாம், நல்ல கல்லை போல உறுதியா இருக்கலாம், அல்லது உயரமா நிறுத்தக்கூடிய தூண்கல்லாகவும் இருக்கலாம். இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், இந்த பூமியில இருக்கும்போதும் சரி, நாம் கடந்து போன பின்பு சரி, ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும். நான் நிறைய அடையாளங்களை பார்த்திருக்கிறேன். நான் ஒரு முறை ஜார்க்கண்ட் மாநிலம் என்று விசுவாசிக்கிறேன். நாங்க ஒரு குழுவா நம்ம இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா அங்க இருக்கிற மிஷனரிகள், போதகர்கள், மற்ற ஊழியக்காரர்கள், சில ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக நாங்க போயிருந்தோம். ஏறத்தாழ 4 ஃபிளைட் பிடிச்சு, 2-3 கார் பிடிச்சு, அதுக்கப்புறம் பல வாகனங்களை வாடகைக்கு எடுத்து நாங்க பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் மற்ற சில மாநிலங்கள்ல போய் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போயிருந்தோம். அப்படி போகும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு மிஷனரி, தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் மாவட்டத்துல வாழ்கிற ஒரு மிஷனரி, அவர் சொன்னார், அண்ணே வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னார். எங்கன்னு கேட்டோம். அப்ப எங்க டீமையே அவர் கூட்டு போனாரு. நாங்க மிஷனரி டீமா போனப்போ அங்க வட மாநிலம் போய் இறங்கினவர். முதல் நாங்க போனதே அங்கதான். எங்கன்னா அவரு ஒரு பெரிய கல்ற தோட்டத்தை போட்டு கொடுப்பார். ஏன்னா இவ்வளோ செலவழிச்சு வந்திருக்கிறோம், எங்கேயோ கூட்டு போவாரு அப்படின்னு பார்த்தாக்கா கல்ற தோட்டத்தை கூட்டு போறாருன்னு பார்த்தோம். அப்போ அங்க போனோம். அங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1000-2000க்கு அதிகமான விதவிதமான கல்லறை, பெரிய பெரிய கல்லறை, வித்தியாசமான கல்லறை ஏராளமா இருக்கு. அதெல்லாம் கடந்து உள்ள நடுவுல ஒரு கல்லறை நல்ல அழகாக உயரமா கட்டப்பட்டிருக்கு. மேல அந்த பெயர் பலகெல்லாம் வைக்கிறது. அங்க எல்லாம் சுற்றி நிக்க வச்சுட்டு அவர் சொன்னாரு, அண்ணே நான் எதுக்கு திரும்ப இங்க கூப்பிட்டு வந்தேன், இது ஒரு விஷயம், இங்க இருக்கிற 1000கணக்கான கல்லறையில இது ஒரு விசேஷமான கல்லறை. என்னன்னா இந்த கல்லறைக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கவரு ஊழியக்காரு கிடையாது, அவரு சொந்தரம் ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. ஆனா இவர் இறந்துட்டாரு. இவர் இறக்கும் போது கிட்டத்தட்ட 21 வயசு தான். 21 வயசுல இறந்துட்டார். இவர் ரட்சிக்கப்பட்டதே 16 வயசுல ரட்சிக்கப்பட்டார். 17வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்தார். 18வது வயசுல அபிஷேகம் பெற்றார். 19வது வயசுல சபையில போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் வேற ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்தார். அப்போ 19வது வயசுல இவருக்கு ஒரு பாட்டு கிடைச்சது. அந்த பாட்டை ஒரு பாடினார்.
அது அப்படியே இவர் பாடி ஃப்ரெண்ட்ஸுக்கு பரவி, அது அப்படியே சபையில பாடி, சபை மூலமா மற்ற சபைகளுக்கு போய், அது அப்படியே ஸ்தாபனத்துக்கு போய், ஸ்தாபனத்து மூலமா பரவி, அது இந்த மாநிலம் முழுவதுமே பரவி எல்லாரும் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, இவருடைய பாட்டை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. குடிகாரர்கள், மந்திரவாதிகள், மனம் திரும்பாதவர்கள், அப்புறம் கடினமானவர்கள், பொல்லாதவர்கள், புதுசா வந்தவங்க, இந்த பாட்டை தெரிஞ்சு யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படி இவர் 19 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேரை ரட்சிப்புகள் நடத்திட்டார். 21வது வயசு வரும்போது அவருக்கு ஒரு கால்ரா வியாதி வந்தது. அப்படியே படுத்தாரு, அப்படி இறந்துட்டார். அவருடைய சாவுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னு சொல்லி அந்த 21 வயசுல மறித்த ஒரு மிஷனரி வாலிப தம்பியை குறித்து அவர் சாட்சியா சொன்னார். அப்ப நான் பார்த்தேன், அந்த தம்பி ரசிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 16வது வயசு, அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தது 17, அபிஷேகம் பெற்றது 18, பாட்டு கிடைச்சது 19. இதை தவிர அவர் வாழ்ந்தது 2 வருஷம், 20, 21. இந்த 21 இறந்துட்டாரு. இடையில மிச்சம் 1 வருஷம். அந்த 1 வருஷத்துல அவர் செய்த ஊழியம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ரசித்திருக்கு. இப்ப அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் அங்க எல்லாருமே அவருடைய மரணத்தையும் அந்த கல்லறையை தான் பேசுறாங்க. இப்ப கவனிக்கணும், அவர் கர்த்தருக்காக மரிச்சிருந்தாலும் மரணத்துக்கு பின்பும் அவரும் அவருடைய கல்லறையும் ஒரு அடையாளம் இருக்கு. எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத அடையாளங்கள் இது ஒண்ணு. இதுதான் ஆவிக்குரிய உலகத்துல மிக சிறந்த அடையாளம் நினைச்சிருந்தேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிரதானமான அடையாளம் ஆச்சு. ஆனா அதுக்கும் இதை விட இன்னொரு பெரிய அடையாளம் இருக்குன்னு கர்த்தர் காட்டி கொடுத்தாரு. என்னன்னா, சமீபத்துல நம்ம ஊழியத்துக்கு அமெரிக்க தேசத்துல இருந்து மிஷனரி குழுக்கள் வந்திருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டமா கூட்டு போகும்போது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனோம். அப்போ கண்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஒரு மிஷனரி ஃபீல்டு கூட்டு போய் காட்டணும், இந்தியாவில் மிஷனரிகள் இப்படிலாம் பாடுபட்டாங்கன்னு சொல்லி கார்மேக்கல் அம்மையார் வந்து டோனாவூர், திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர் பக்கத்துல அந்த டோனாவூர் இருக்குது, அந்த டோனாவூருக்கு கூட்டு போனேன். அப்போ அவங்க கூட்டு போனா கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர், 400 ஏக்கருக்கு உட்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். அதுல நல்லவே நிறைய காலேஜ் இருக்குது, சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கு, தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்குது, பைபிள் காலேஜ் இருக்கு, என்னென்னமோ இருக்குது. நாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது கடைசியா அங்க இருந்து வழிகாட்டுற ஒரு வயசான அம்மா, 90 வயசு கடந்த ஒரு அம்மா, அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறுவனங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு தாய், அவங்க பேர் கார்மேக்கல் அம்மையார். அவங்க கடைசியில சாகும்போது சொல்லிட்டு செத்தாங்க, நான் செத்தாக்கா என்னை நீங்க பூமியில எதுவுமே இல்லாம அடக்க முடியும், என்னை சவப்பெட்டியில வைக்க கூடாது, அப்புறம் சுத்தி சிமெண்ட் பூசக்கூடாது, எதுவுமே பண்ணணும், சின்ன ஒரு சாதாரண துணியில சுத்தி மண்ணுக்குள்ள போயிச்சிரு, எனக்கு அது போதும். ஏன்னா நான் உலகத்துல பெருசா ஒண்ணு சாதிக்கல, அதனால எனக்கு வேற எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி துணியில சுத்தி நீங்க மண்ணுக்குள்ள வச்சு போச்சா போதும்னு வாங்கிட்டு. அதே மாதிரி அவங்க சாகும் போது இன்னொன்னு சொல்லிட்டு செத்துருக்காங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை புதைச்சிட்டாக்க யாரும் என் மேல கல்ற கட்டக்கூடாது, கல்ற கட்டுறது, வேலி அடைக்கிறது, அதை பாதுகாக்கிறது, பூ போடுறது, மெழுகுவத்தி ஏத்துறது, ஜெபம் பண்றது எதுவுமே பண்ணக்கூடாது, ஒருத்தி வந்தா போனான்னு கூட தெரியாதபடி சாதாரண விட்டுங்கன்ட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சாங்களாம். நான் புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துல டெய்லி தண்ணி ஊத்துவேன். அந்த தண்ணி ஊத்துனாக்கா நான் புதைக்கப்பட்ட கல்லறையை சுத்தி இருக்கிற அணில்கள், முயல்கள், காட்டு மிருகங்கள், அந்த பறவைகள் அது வந்து தண்ணி குடிச்சிட்டு போட்டோம். நான் செத்தாலும் சிலருக்கு தாகத்தை தீர்க்கிற அந்த சாட்சி போதும். நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு கிண்ணத்துல வச்சு டெய்லி தண்ணி மட்டும் ஊத்துங்கன்னு சொல்லிட்டு இறந்தாங்களாம். அதே மாதிரி நாங்க அந்த டோனாவூர்ல அவ்வளோ பெரிய மிஷனரி ஸ்தலத்தை சுத்தி சுத்தி பார்த்தோம், நிறைய பிரமிப்படைஞ்சோம். அப்புறம் ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்த இசைக்கருவியெல்லாம் வாசிச்சு பார்த்தோம், எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அவங்க மறிச்சு அடக்கம் பண்ண பல இடத்த போய் பார்க்கும்போது எனக்கே கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. ஒன்றும் இல்லாத நம்மளே யார் யாருக்கோ என்னென்னமோ பண்றோம், அடையாளமா இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், வருஷந்தோறும் ஜெபம் வைக்கிறோம், நினைவுக்கு வரோம். அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி இன்னைக்கு பல ஆயிரம் மிஷனரிகள் இங்க வந்து படிக்கிறாங்க,
பல ஆயிரம் மிஷினரிகள் உருவாகி போறாங்க. மிஷினர்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கும் அந்த அம்மா ஒரு தாயா இருக்கிறாங்க. அங்கதான் போஜனம் கிடைக்குது, எத்தனை பேர் தங்குறாங்க கொள்றாங்க. இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி, அப்புறம் ஊழிய நிறுவனங்களை உருவாக்கி, அதுல நிறைய மிஷினரிகள் ஏற்படுத்தி, இந்தியா முழுக்க மிஷினரி அனுப்பி, இப்பயும் அந்த மிஷினரிகள் பழகி பெருகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாயா தனக்கு ஒரு கல்ற கட்டக்கூடாது, தனக்கு ஒரு சவப்பெட்டி வைக்க கூடாது, தனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, துணியில சுத்தி குடிக்குள்ள போட்டுடணும். அப்புறம் மேல ஒரு தண்ணி கிண்ண வச்சு தண்ணி மட்டும் ஊத்தி, நான் செத்ததுக்கு அப்புறமும் சில ஜீவராசிகள் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது எவ்வளோ பெரிய தியாகம் என்று சொல்லி நான் அதை பார்த்தேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இது எல்லாத்தையும் தேவ பிள்ளைகளாகி நீங்க காதால கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை கேட்கிற நீங்க வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்தணும், இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தணும். நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு நாமெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கணும். இந்த 12 கற்கள் அந்த யோசுவா 12:5 சொல்லுகிறபடி அது அடையாளத்துக்காக வைக்கப்பட்டது. என்ன அடையாளம்? நாங்கள் தண்ணீர் இல்லாத யோர்தானை கடந்தோம் என்பதற்கு இந்த 12 கற்கள் அடையாளம். எங்களுக்கு முன்பாக தண்ணீர் ஒரு குவியலாய் நின்றது என்பதற்கு இந்த கற்கள் ஒரு அடையாளம். ஓ சோத்திரம், எங்களுக்கு முன்பாக யோர்தான் பிளந்து போனதற்கு இது ஒரு அடையாளம் என்று அது வைத்தார்கள். ஓ சோத்திரம், எங்களை ஒரு நடத்தின ஒரு ஊழியக்காரர், அருமையான அற்புதமான நல்ல கிருபையுள்ள ஒரு ஊழியக்காரர், அவருக்கு பேர் யோசுவா, அவர் வார்த்தையின்படிதான் நாங்க இப்படி இருந்தோம்னு சொல்றதுக்கு இந்த 12 கற்கள் அடையாளம் என்று சொல்லி இது பல அடையாளத்துக்காக தான் அந்த கல்லை வைத்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் மனப்பாடமாய் 100 வசனத்தை சொல்லி பேசிக்கொண்டே போவது பிரசங்கம் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கியார் என்று சொன்னால் ஜனங்களை உணர்வடைய செய்ய வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்க வயசுக்கு இதுவரைக்கும் நீங்க என்ன அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க? என்ன அடையாளத்தை உருவாக்கி இருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி செய்தி முடிச்சுட்டு நீங்க போய் படுக்கிறீங்க. ஒருவேளை உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க வாழ்ந்ததற்கு, கர்த்தருக்காக இருந்ததற்கு என்ன அடையாளம்? ஏதாவது ஒரு அடையாளம். உங்க போட்டோவை மற்றவங்க வச்சுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்பு இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் டிஜிட்டல் முறை ஆயிடுச்சு, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்ப வீட்டுல மாட்டி வைக்க கூட யாருக்கும் விருப்பம் கிடையாது. மொபைல்ல இருக்கும், டேப்ல இருக்கும், அடுத்து இல்லாம போகும். அது ஒரு அடையாளம் கிடையாது. நான் வாழ்ந்ததற்கு உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஒரு அடையாளத்தை நாட்டும். இப்ப நீங்க ஒரு எதிர்கேள்வி கேட்கலாம். உரிமையில என் தகப்பன் இல்லாட்டி என்னோட ஊழியக்காரன முறையில் நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா, இது போல பேசுறீங்க, நீங்க என்ன அடையாளத்தை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னாக்கா, நான் கிருபையை முன்னிட்டு தைரியமா சாட்சியா சொல்லுவேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க அதை நன்மையா எடுத்துக்கலாம். என்னன்னா, என் கண்ணால பார்த்திருக்கேன், என் காதால கேட்டிருக்கேன். சில பட்டணங்களுக்கு நான் ஊழித்து போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. அப்ப உங்க செய்தியை கேட்டுதான் ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் எனக்கே தெரியும், என்னுடைய செய்தியை கேட்டு வார்த்தையை கேட்டு என் மூலமா ஊழியத்துக்கு வந்தவர்கள் பலர் இருக்காங்க. அது வேலூர் மாவட்டமா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், வட மாநிலமா இருக்கட்டும், பல இடங்கள்ல சரி, நம்ம இயேசுவின் வல்லமை ஊழித்து மூலமா SSK சாமியல் அடியான் மூலமா உருவாக்கப்பட்டவர்கள் நிறைய இடத்துல பெரிய பெரிய அப்போஸ்தலர்களாகவும் போதர்களா இருக்காங்க, சுவிசேஷங்களா இருக்காங்க, விதவிதமான ஊழியங்களை செய்யறாங்க. அதுல ஊழியமே செய்யாத பெரிய பெரிய ஸ்திரீகளும் உண்டு. பெரிய பெரிய சகோதரிகள், தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க, பெரிய பெரிய வெளிநாடுகள்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் உண்டு. இப்ப இவங்க எல்லாமே கிருபையினால அடியானை கொண்டு தொடப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழியத்துக்கு வந்தவர்கள், ஊழித்து செய்யற. இதுவே எனக்கு ஒரு பெரிய அடையாளம். 2வது அடையாளம் என்னன்னா, நான் 1-5 தீர்க்கதரிசன பயிற்சி முகாம் நடத்தி ஏறத்துல 3000த்துக்கு அதிகமானவர்களை ஊழியத்துக்காக நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். அதை தவிர தேவசேன பண்டிகை நடத்தி அதுல நாம ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்திருக்கோம், பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்திருக்கோம், ஸ்ரீசேஷன் கொடுத்திருக்கிறோம், அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் கொடுத்திருக்கோம். இதுல அநேகரை ஆண்டு கிருபையினால ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இதை தவிர பல பட்டணங்கள்ல சபைகளை உருவாக்கி கட்டி கொடுத்து அந்த சபைகள் இன்னைக்கு உயிருள்ள கட்டடங்களாய், கர்த்தருக்கு சாட்சிகளாய், அடையாளங்களாய் இருந்தது.
இதெல்லாம் கடந்து எனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கணும். இதையும் கடந்து இது எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க, என் மூலமா ரசிக்கப்பட்டாங்க, ஊழியத்துக்கு வந்தவங்க, சபை நடத்துறவங்க, வியாபாரிகள், தொழிலதிபர்கள் எல்லாருமே மறந்துட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்த கொஞ்சம் அறிவை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 முதல் 10 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அதுல ஒரு 4 புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறேன். இந்த புஸ்தகங்கள் என்னைக்கா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும். அது சொல்லிடும், யார் கையிலேயாவது கிடைக்கும், ஏதாவது ஒரு ஊருக்கு போவோம், எங்கேயாவது தொடு படிக்க வைக்கும், அது அநேகரை தொடும், அது பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு அடையாளம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது எல்லாவற்றை விட பிரதான அடையாளம் என் ஜீவியத்துல என்னன்னா, நான் கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கை. அது எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, எந்த அளவுக்கு தியாகம், எந்த அளவுக்கு சாதாரணப்பட்ட நிலைமை, அது இப்படியே இருந்து கர்த்தருக்காக ஜீவித்த ஜீவியம். இதை பார்த்து கர்த்தருடைய கிருபையினால நிறைய பேர் ஆண்டுக்குள் வந்திருக்காங்க. சமீபத்துல ஒரு குழந்தை பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க குழந்தை பிறந்த உடனே யாருக்குமே முதல் ஃபோன் கால் டெலிவரி ஆனோன்னு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க பிரதிஷ்டைக்கு என்னை தான் கூப்பிட்டுருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லை அங்கிள், நாங்கள் 2023 உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் தான் உங்க வீட்டுல இருந்தோம். அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல நீங்க பேசுனது, ஜெபம் பண்ணது, அப்புறம் நடந்துகிட்டது, எங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணது, உங்க அப்ரோச்சிங் எல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணோம், இனி ஒரு குழந்தைன்னு கர்த்தர் நமக்கு கொடுத்தா ஐயா வச்சுதான் பிரதிஷ்டை பண்ணோம். நாங்க அப்பயே எங்களுக்கு அப்ப குழந்தை பிறக்கும் பெற்றுக்கணுடைய எண்ணம் கூட கிடையாது. ஆனா அன்னைக்கு நாங்க தீர்மானம் பண்ணோம். ஆனா இப்போ கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு, அது ஞாபகமாசம் உங்களுக்கு கூப்பிட்டணும். அப்ப நான் யோசிச்சேன், இப்போ என்னைக்கோ குறைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வீட்டுல இருந்துட்டு போனவங்களே நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அடையாளம். இதை நான் பெருமைக்காக சொல்ல. அப்போ இதுதான் கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜீவியம். சொல்றேனே, ஆண்டவருக்கு முன்பாக நான் வாழ்ந்தேன்னு. அது எப்படி வாழ்ந்தேன்னாக்கா, எப்ப பார்த்தாலும் பரலோகத்துல தான் இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஆவியில தான் இருக்கிறேன், எனக்கு மாம்சத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு கிடையாது. நான் மாம்சத்துல வாழ்ந்தாலும் அந்த மாம்சத்திலும் கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். இதுவே என்னுடைய ஆவிக்குரிய அடையாளம். இந்த போல ஒரு அடையாளம் இன்னைக்கு எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி ஊழியக்காரராகி நான் உங்களிடத்தில் பரிந்து பேசுகிறேன். நீங்களும் அந்த ஒரு அடையாளத்தோடு ஜீவிக்கப்படுங்க. இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பின் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ சோத்திரம், எனக்கு அந்த ஒரு அடிச்சுவட்டை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் உண்மை குறித்த உமக்கான ஒரு அடையாளமா வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. இந்த யோசுவா 4:3 அந்த 12 கற்களை போல 5ஆம் வசனத்தின்படி தேவன் உங்களை நல்ல ஒரு அடையாளமாய் நிறுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளவன். 2ஆவதாக இந்த 12 கற்களிலே இந்த கற்கள் எதை குறிக்கிறது? அந்த 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. மன்னிக்கிறோம். 5ஆம் வசனம், யோசுவா 4:5. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்குள்ளாய் கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமா இருக்கும்படிக்கு இஸ்ரவேலுடைய புத்திரருடைய கோத்திரங்கள் லக்கத்துக்கு சரியாக உங்கள் ஒவ்வொருவன் ஒவ்வொரு எல்லை ஒவ்வொரு கல்லை தோளின் மேல் சுமந்து கொண்டு போங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அருமையான தேவ மனுஷனாக யோசுவா தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க தோளின் மேல் இதை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தோளின் மேல் இதை எடுத்துக்கொண்டு போங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கல்லை இழுத்துட்டு போ என்று சொல்லுவதற்கும், இந்த கல்லை கொண்டு போய் வை என்று சொல்லுவதற்கும், இந்த கல்லை தோளின் மேல் வைத்துக்கொள் என்று சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அப்போ இந்த கல் 2வது அர்த்தம் எதைக்கு இருக்கிறது? தோளின் மேல் சுமக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறதா இருக்குது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த தோளின் மேல் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிற நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 48வது வசனம். நியாயாதிபதிகள் 9:48. அபிமெலேக்கு தன்னோடு இந்த எல்லா ஜனங்களோடு கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து
ஒரு மரத்தை கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம், இங்கு இந்த கல்லை தோளின் மேல் சுமந்து கொண்டு போகணும். இந்த தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது எதை காண்பிக்குதுனாக்கா, அற்புதமான ஒரு ஆச்சரியமான வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு. அது என்னைய அற்புத ஆச்சரியமான வசனம்னா, அந்த நியாயாதிபதிகள் 9:48 சொல்லுகிறது. அந்த வசனத்தை திரும்ப காட்டுறேன். சொல்கிறோம், தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 12 கற்கள் இரண்டாவதாக எதை குறிக்கிறது? மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு ஆலோசனையை அல்லது வழியை காண்பிக்க. இங்கு அருமையான சோத்திரம் அந்த மனுஷன் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சல்மோன் என்கிற சோத்திரம் அந்த மனுஷன் சொல்லுகிறார், சல்மோன் மலையில் ஏறி அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேனோ நீங்களும் அதே போல செய்யுங்கள். நான் இந்த தூக்குறேன், இந்த மரத்தை தூக்கி தோல்ல வைக்கிறேன், தோல்ல வச்சுக்கிட்டு நான் அப்படியே கடந்து போறேன். சோத்திரம், நீங்களும் அதே போல தூக்குங்க, தோல்ல வைங்க, அப்படியே கடந்து வாங்க என்று சொல்லி, கர்த்தரை நீங்க பார்த்து கொண்டு இருக்காதீர்கள், என்னை போல செய்யுங்கள். இப்போ இந்த கல்லை தோளின் மேல் வைத்து கொண்டு போவது எதை காண்பிக்கிறது? ஒருவர் சுமக்கிற பாரத்தை அவரை மட்டுமே சுமக்க விடக்கூடாது, நாமும் அந்த பாரத்தில் பங்கு பெற வேண்டும், அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. யோசுவா 4:5 இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஒவ்வொரு கல்லை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு, இந்த தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வருவது எதை குறிக்கிறது? இங்கு நியாயாதிபதிகளில் வாசித்தோமே 9:48 கர்த்தர் நல்லவன், நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததை காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், இயேசுவும் கூட சிலுவையை அந்த தோளின் மேல் தான் சுமந்து கொண்டு போனார் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ சோத்திரம் அந்த தோளி மேல் சுமக்கிறது என்பது அது சிலுவையை சுமப்பது காரணம். இங்கு அந்த நியாயாதிபதிகள் வாசித்த அதே வார்த்தை தான் இயேசு சொன்னார், நான் சுமக்கிறதை போல நீங்களும் சுமக்கணும், நான் வாழ்வதை போல நீங்கள் வாழணும், நான் பேசுவதை போல நீங்கள் பேச வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்னை போலவே பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை தோளின் மேல் சுமந்து கொண்டு பின்பற்றி வர கடவன். இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு சுமக்க போகிற அந்த அடையாளத்தை, அந்த சிலுவையை இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ஆதியிலேயே ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார். 9:48 சொல்லி வச்சார். அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இந்த 12 கல் என்பது முதலாவது கர்த்தருக்காக நாம் விட்டு போக வேண்டிய அடையாளங்களுக்கு. இரண்டாவதாக இந்த 12 கற்கள் என்பது கர்த்தருக்காக நாம் சுமக்கிறதான சுமைகளை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரே, என் பாரத்தை குறையும் ஐயா, ஆண்டவரே என் சுமையை குறையும் ஐயா, ஆண்டவரே என்னுடைய லக்கை லகுவாக்கும் ஐயா என்றுதான் ஜெபிக்கிறமே தவிர, ஆண்டவரே உமக்காக நான் சுமை சுமக்க ஆயத்தம், ஆண்டவரே உமக்காக நான் பாரத்தை சுமக்க ஆயத்தம், கர்த்தாவே உமக்காக நான் சிலுவை சுமக்க ஆயத்தம். அது கல்லா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, சிலுவையா இருந்தாலும் சரி. யோசுவாவிலே அது கல்லு, நியாயாதிபதிகள்ல மரம், புதிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே அது சிலுவை. அப்ப கல்லை கொடுத்தாலும் சுமப்பேன், அது நியாயப்பிரமாணத்தின் காலம். மரத்தை கொடுத்தாலும் சுமப்பேன், அது ராஜாக்களின் காலம். அப்புறம் சிலுவையை கொடுத்தாலும் சுமப்பேன், அது கிருபையின் காலம். கிருபையின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலத்தை நான் சுமப்பேன். ராஜாக்களின் காலத்தை நான் சுமப்பேன், கிருபையின் காலத்தை நான் சுமப்பேன். தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் நான் சுமக்க ஆயத்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா வர முடியும்?
கர்த்தருக்காக சுமக்க ஆயத்தம். நான் சுமையை இறக்கி வைக்க வரல, கர்த்தருக்காக சுமக்க வந்தேன். ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? கொஞ்சம் தயவு செய்து கவனமா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஒரு காலத்துல ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு வந்துச்சு. அந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு கூட்டம் சொல்லிச்சு, எல்லா பாரத்தை நான் சுமந்துக்கிறேன், பசியா சுமந்துக்கிறேன், நிர்வாணமா சுமந்துக்கிறேன், வேதனையா சுமந்துக்கிறேன், காயமா சுமந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சுமக்கிறேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. எதுக்காக தெரியுமா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. இந்தியாவில கிறிஸ்துவம் வளரணும், இந்தியாவில சபைகள் பெருகணும், இந்தியாவில எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்தியாவில இயேசுவி சுவிசேஷம் பரவட்டும் சொல்லி ஒரு காலத்துல மிஷனரிகள், அப்போஸ்தலர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முழுநேர ஊழியக்காரர்கள், மெயின்லைன் சபையார், சுத்திரம் அந்நிய தேசத்தார் இங்க வந்து கிறிஸ்துவுக்காக வெறும் சோறு சாப்பிட்றதுக்கு கையில தட்டு இல்லாம தொப்பியை நெட்டி தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சாங்க. இன்னும் சிலர் கர்த்தர் நல்லவே போறதுக்கு ஒரு நல்ல வண்டி இல்லாம கழுத மேல போனாங்க. இன்னும் சிலருக்கு தூர போறதுக்கு நல்ல வண்டி இல்லாம குதிரையில போனாங்க. இன்னும் சிலர் இருக்கிற ஆசையெல்லாம் இழந்துட்டு வந்து அதை வித்து அதை இங்க ஜனங்களுக்கு கொடுத்து மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து வியாதி பார்த்து மருத்துவம் பார்த்து தூக்கி எடுத்து காப்பாத்தி அப்படியெல்லாம் கிறிஸ்துவ காண்பிச்சு பண்ணோம். இவங்க எல்லாமே தோளிலே கிறிஸ்துவின் பாரத்தை சுமந்தாங்க. அவங்க கர்த்தருக்காக யாரெல்லாம் எதெல்லாம் சுமந்தாங்களோ அவங்க சுமக்க 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 இந்தியாவிலே சுவிசேஷம் பரவிச்சு, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பெருகிச்சு, ஆத்தும அறுவடை பெருகிச்சு, கிராம சபைகள் பெருகிச்சு, பட்டணத்து சபைகள் பெருகிச்சு, கிளை ஊழியங்கள் பெருகிச்சு, மிஷனரி ஊழியங்கள் பெருகிச்சு, விதவிதமான ஊழியங்கள். ஏன்னா சுமக்கிறதுக்குன்னே ஒருத்தவங்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு. இப்போ இருக்க கூட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவர், ஏற்கனவே நான் ரொம்ப சுமந்துட்டாண்டவரே, நான் இலைப்படைஞ்சு போயிட்டு ஆண்டவரே, என்னை தயவுசு சுமையை இறக்கி வச்சிருங்க ஆண்டவரே, நான் நல்ல இலைப்பாடுறேன் ஆண்டவரே, நல்ல ஓய்வு கொடுக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, கொஞ்ச நாளாவது நான் நிம்மதியா தூங்குறேன் ஆண்டவரே. இதைத்தான் கேட்கிறேன். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் சரீரத்தையும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து என்னைக்கு ஊழியத்துக்கு பொறுப்பெடுத்தாரோ அன்று முதல் தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் சுமக்கிறவராகவே காணப்பட்டார். இந்த யோசுவா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தோளின் மேல் சுமந்து கொண்டு போக வேண்டும். அந்த சுமக்கிறது என்பது ஒரு மரத்தை வெட்டி சுமக்கிறதுக்கு சமானம். அந்த மரத்தை வெட்டி சுமக்கிறது என்பது சிலுவையை சுமக்கிறதுக்கு சமானம். சிலுவையை சுமக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவுக்காக பாரத்தை, அவமானத்தை, வேதனையை, தரித்திரியத்தை சுமக்கிறதுக்கு சமானம். அப்படி சுமந்தவர்கள் தான் இந்தியாவில் ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள், ஊழியங்களில் எழுப்புதலை கொண்டு வந்தார்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலே மனம் திரும்புதலை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியங்கள் செய்கிறார். யூடியூப்ல ஊழியம் இருக்கு, பேஸ்புக்ல ஊழியம் இருக்கு, ட்விட்டர்ல ஊழியம் இருக்குது, நிறைய விதத்துல செய்யறாங்க. ஆனா வளர்ச்சி இருக்குதா? இல்ல. முன்னேற்றம் இருக்குதா? இல்ல. அறுவடை இருக்குதா? இல்ல. பெரிய பெரிய சகாயம் இருக்குதா? இல்ல. புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணீங்களா? இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க மனைவி எப்படி இருக்காங்க? மனைவி நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க எப்படி? அவங்க நல்ல ஓகன் பெரிய இடத்துல இருக்காங்க. அப்புறம் சொல்றோம், வீடெல்லாம் கட்டியாச்சா? நல்ல வீடு கட்டியாச்சு. அப்புறம் எப்படி என்ன செய்றீங்க? இப்ப கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஓய்வு கொடுத்துருக்காரு. இதுதான் இன்னைக்கு சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களும் சரி, ஊழியங்களும் சரி, விசுவாச வாழ்க்கையும் சரி, சுமக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. ஆனா கருகலான சத்தியம்தான். அதை ஆணித்தரமா திரும்ப சொன்னேன். கர்த்தருக்காக நீங்க சுமக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுமை சிஸ்டர் ஒரு நாள் வீண் போகவே போகாது சிஸ்டர். பிரதர், அது ஒரு நாளும் கீழே விழாது பிரதர். கர்த்தர் அதை விட மாட்டார். ஒரு சாட்சி நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச சாட்சி சொல்றேன். நம்முடைய ஊழியம் இயேசுவின் வல்லமை ஊழியம். இந்த ஊழியத்துல இன்னொரு கிளை ஊழியம் தான் கரம் கொடுக்கும் ஊழியம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு 40,000 வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு மாசத்துக்கு 40,000 வச்சுக்கோங்க. 40,000 ரூபாய் நமக்கு. அது நான் சொல்றது ஒரு பொய் கணக்கு தான் சொல்றேன், உண்மையான கணக்கு கிடையாது. ஒரு பொய், ஒரு அப்ராச்மெண்ட் 40,000.
அது சில மாசம் 60,000 போகுது, 90,000 போகுது, அதெல்லாம் வேற. ஒரு அப்ராக்சிமேட்டா 40,000. கத்த நல்லது. இப்போ இது அப்படியே சூத்திரம் 12 மாசத்துக்கு கணக்கு பண்ணுங்க. கிட்டத்தட்ட 4,80,000 ரூபாய் வருது. இந்த 4,80,000 இப்ப கிட்டத்தட்ட ஒரு நம்ம 3 வருஷம் இந்த ஊழியத்தை செய்யறோம். கத்த நல்லவை. இந்த 3 வருஷம்னாக்க கிட்டத்தட்ட சோதரம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 36 மாசங்கள் ஆச்சு. இந்த 36 மாசத்தை நம்ம பண்ணாக்கா கிட்டத்தட்ட 1,72,80,000 ரூபாய். இவ்வளவு நம்ம செலவழிச்சிருக்கோம். இது அவ்வளவு இல்லைனாலும் அதுல பாதியாவது நம்ம செலவழிச்சிருக்கோம். இப்ப நம்ம நினைச்சிருந்தா அது அப்படியே கணக்கொடுக்கு ஒழியத்துக்குன்னு வாங்குற பணத்தை ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தா, இல்லாட்டி நான் அது மாத்தி பேசிட்டு கொஞ்சத்தை கொடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தா, இன்னைக்கு நானே ஒரு பெரிய வீட்டை கட்டி இருப்பேன், அழகா ஒரு டெம்போ டிராவலர் வேன் வாங்கி இருப்பேன், அப்புறம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கர் நிலமாவது வாங்கி போட்டிருப்பேன். ஆனா இப்ப நமக்கு பாரம் என்னன்னாக்கா, வீடு வாங்கியாச்சா, அது டெம்போ டிராவலர் வேன் வாங்கியாச்சா, தெரியாம 5 ஏக்கர் நிலம் வாங்கியாச்சா கிடையாது. நம்மளுடைய நோக்கமே ஒண்ணு, கர்த்தருக்காக சுமக்கணும். எது வருதோ, எது கொடுக்கறாங்களோ, எது கிடைக்குதோ அதை கர்த்தருக்காக செய்யணும். அந்த சுமைய சுமக்கணும். ஆனா ஒண்ணு உறுதியா சொல்றேன், இந்த கல்லை சுமக்கிற மாதிரி, மரத்தை சுமக்கிற மாதிரி, சிலுவையை சுமக்கிற மாதிரி இந்த கரங்களுக்கு ஊழியத்தை மனசார தாராளமா செய்யறதுனால இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னையும் பிள்ளைகளையும் இந்த ஊழியத்தையும் உயிரோட வச்சிருக்க. எனக்கு இன்னும் ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. இந்த விதைக்கிற விதைகள், போடுகிற பலன்கள், சுமக்கிற சுமைகள், இது எல்லாமே ஒரு நாள் வீண் போகாது. கொல்கதா மலையில ஒரு நாள் 2 கல்லர்களுக்கு நடுவிலே நடப்பட்ட அந்த சிலுவை இன்னைக்கு உலகளாவிய சிலுவையா மாறிடுச்சு. இன்னைக்கு சிலுவையை தெரியாத மதம் கிடையாது, சிலுவையை தெரியாத மார்க்கம் கிடையாது, சிலுவையை தெரியாத படிக்காதவர்கள் கிடையாது, சிலுவையை தெரியாத படித்தவர்கள் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னாக்கா அந்த சிலுவை தோளில் சுமக்கப்பட்ட சிலுவை. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பாரத்தை, என் அன்பு சகோதரி, நீங்க ஒரு குடும்பத்துக்கு நல்ல மனைவியா இருக்கலாம், சந்தோஷம், அப்படியே இருக்கு. நீங்க ஒரு குடும்பத்துக்கு நல்ல புருஷனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், நல்லது, அப்படியே இருங்க. இல்ல உங்க வீட்டுல நீங்க தான் மூத்த பையனாகவோ பொண்ணாகவோ இருக்கலாம், நல்லது, அப்படியே இருங்க. இன்னைக்கு நீங்க போற பாதை ஒரு கல்லை சுமக்கிற மாதிரி சுமதான், நான் இல்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க சுமந்துட்டு இருக்குது ஒரு மரத்தை தூக்கிட்டு போற மரத்தை தூக்கிட்டு போய் இல்லைன்னு சொல்ல. உங்க ஆவிக்குரிய ஜீவியமே இன்னைக்கு ஒரு சிலுவையா தான் நீங்க ஃபீல் பண்ணீங்க, உண்மைதான். ஆனா நான் அடித்து சொல்றேன், நீங்க சுமக்கிற அந்த கல்லின் பாரம், நீங்க சுமக்கிற அந்த மரத்தின் பாரம், நீங்க சுமக்கிற அந்த சிலுவையின் பாரம் நிச்சயமா வீண் போகாது. இயேசு சுமந்த அந்த பாரமான சிலுவை முழு உலகத்தின் எல்லா மார்க்கங்களையும் மதங்களையும் கடந்து முன்னணியில் உயரத்தில் நிற்கிறது மாறி ஆண்டவர் நீங்க சுமக்கிற சுமையோடு கூடிய இந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி உங்களை உன்னதமும் உயரத்துல கொண்டு போய் நிறுத்துவோம். நான் சொன்ன மாதிரி இந்த யோசுவா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, 1 கர்த்தர் உங்களை அடையாளமாய் வைப்பார். 2வது உங்க சுமைய எல்லா உலகமறிய செய்து உங்களை பிரபல்யப்படுத்துவார். இது கர்த்தருடைய வார்த்தை. அதனால கடைசியா ஒரு ஆலோசனை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு வர்ற சுமையை குறித்து, பாரத்தை குறித்து முறுமுறுக்காதீங்க, அதை வச்சு சபிக்காதீங்க, இல்ல இது பிசாசின் போராட்டம் சொல்லாதீங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் பைபிள்ல சொல்லணும்னா நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த சுமைய சுமக்கிறதுல ரொம்ப அருமையான ஒரு தாய், எனக்கு பிடிச்ச தாய். அவங்கள போல சுமைய சுமக்கிறதுக்கு பொறுமைசாலி வேற யாருமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். யாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்ததானே அந்த லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதானே ஆபிரகாமின் குமாரன். அவங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்தவங்க, அவங்கதான் அங்க கடைசி தலைமுறை. அந்த இனத்துல, அந்த ஜாதியில, அந்த கோத்திரத்துல வந்துட்டு அவங்க முதுகுல ஒரு சுமை வந்துருச்சு. என்னன்னாக்கா கூனி என்கிற சுமை. குனிஞ்சுதான் நடக்கணும், நிமிர முடியாது, நிமிர்ந்து நிக்க முடியாது, நிமிர்ந்து உட்கார முடியாது, ஒருத்தர தலைமிருந்து பார்க்க முடியாது, அண்ணாந்து பார்க்கறது கஷ்டம், குனிஞ்சேதான் இருக்கணும். முதுகுல எப்ப பார்த்தாலும் ஒரு சுமை. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 18 வருஷமா அந்த சுமைய சுமந்து.
கூனிங்கிற சுமைய அதனாலதான் நான் சொன்னேன், பைபிள்ல உடம்புல சுமைய சுமந்து ஒரு தாயார்னாக்கா எனக்கு பிடிச்ச ஒரு தாயார் ஆபிரகாமின் குமாரத்தி. 18 வருஷமா அந்த சுமைய சுமந்தாங்க. அவங்க எங்கேயாவது திட்டுனதா, எங்கேயாவது முறுமுறுத்ததா, ஆண்டவர் சபிச்சதா பாருங்க? இல்ல. 18 வருஷமா கூனின்ற சுமைய சுமந்தாலும் ஒரு நாள் எதிர்பாரா விதமா இயேசு தேவாலயத்துக்கு நுழைகிறாரு. அந்த தேவாலயத்துக்குள்ள பார்த்தாக்கா இந்த ஆபிரகாமின் குமாரத்தி இருக்காங்க. ஒரு சுமக்கிற தாய் யார்கிட்டயும் போய் உட்காந்து கதை பேசி இருக்கலாம், எங்கெங்கயோ போய் கால் முடக்கி படுத்து இருக்கலாம், அங்க பிடிச்சி விடு, இங்க பிடிச்சி விடு, இதை அமிக்கி விடு, அதை அமிக்கி விடுன்னு சொல்லி ஒரு சொல்ற என்னென்னமோ பண்ண சொல்லி இருக்கலாம். அந்த மற்றவங்களுடைய உதவி இல்லாம நடாம அந்த சுமக்கிற சுமைக்கு நடுவுலையும் தேவனுடைய ஆலயத்துல இருந்தாங்க. அதுதான் ஒரு சாட்சியின் ஜீவியம். அத ஆண்டவர் பார்த்தார். அன்பு தாயாரே, 18 வருஷமா சுமந்துட்டு இருக்க, ஆனாலும் நீ அங்க எங்க போல, சொல்ற என் ஆலயத்துக்குள்ள இருக்கிற, இங்க வா, நான் உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லி எய்த்து பேச ஆசாரை நான் ஒதுக்கி கட்டி வச்சிருந்த சாத்தானை துரத்தி அந்த அம்மாவை தொட்டி சுகமாக்குறார். அந்த சுமை விலகுச்சு. உங்களுக்கும் சொல்றேன், கர்த்தர் சுமையை கொடுக்கிறார்னா உங்களை கர்த்தர் எங்கேயோ அனுப்ப விரும்புகிறார். ஆலயத்துக்குள் வைத்துக் கொள்ள விரும்புகிறார், கர்த்தருடைய சமூகத்துக்குள் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஒரு நாள் இயேசு உங்க வாழ்க்கையில வருவார். ஒரு நாள் இயேசு உங்க வீட்டுக்குள் நுழைவார். ஒரு நாள் இயேசு உங்க ஜீவியத்துக்குள்ள வந்து சொல்லுவார், மகளே மகனே இங்க வா, இப்போ நான் உன்னை விடுதலை ஆக்குறேன். நீ பொறுமைசாலி இல்லை, இவ்வளவு நாள் ஒரு புருஷனை சுமந்தல்ல, இவ்வளவு நாள் ஒரு கடினமான பிள்ளைகளை சுமந்தல்ல, இவ்வளவு நாள் நீ பொறுமையா இருந்தல்ல, இங்க வா இங்க வா இங்க வா, நான் உன்னை தொட்டு சுகமாக்குறேன்னு சொல்லி இயேசுவே தொடுவார். அவரே நிமிர வைப்பார், அவரே தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார், எல்லாரையும் பார்க்க செய்வார். அந்த கிருபையின் தேவன் உங்களை தொடுவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் என்பது சுந்தரமையா முதலாவது அடையாளம். பூமியில் வாழ்கிற நாம் கர்த்தருக்கு ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். இந்த 12 கற்கள் என்பது சுமப்பது கர்த்தருக்காகவே, தேவனுடைய சத்தியத்துக்காகவே. எந்த சுமையும் சுமக்க தெரியணும், எதையும் சகிக்க தெரியணும். அது முறுமுறுக்க கூடாது, பற்கடிக்க கூடாது, புலம்பி தவிக்க கூடாது, மற்றவருடைய குறை பேசக்கூடாது. ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷமா சுமந்துட்டு, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம் சுமை. ஆண்டவர் பார்க்க, மகளே மத்தியிலே என் ஆலயத்தில் இருக்கிறாய், உன் சுமைக்கு மத்தியிலே என் ஆசாரியனோடு இருக்கிறாய், உன் சுமைக்கு மத்தியிலே நான் வருகிற இடத்துல நீ இருக்கிறாய், நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை தேவனால் வர வேண்டும், மந்திரவாதிகளால் வரக்கூடாது. விடுதலை கர்த்தரால் வர வேண்டும், ஜோசியக்காரர்களால் வரக்கூடாது. விடுதலை மகிமையானவர்கள் வர வேண்டும், வரக்கூடாது. அந்த தேவனும் அந்த கர்த்தரும் அந்த மகிமையானவர் இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, இந்த நேரத்தில் கூட அருமையான உடைய பிள்ளைகளிடத்தில் இந்த யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது 5வது வசனத்தை வைத்து கர்த்தர் பேசின தெளிவான காரியங்களுக்காக நன்றி. நாங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது அடையாளமாகும் ஆண்டவரே, உமக்காக எதையும் சுமக்க ஆயத்தமானவர்களாகும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை தொடட்டும், உடைய பிள்ளைகளை ரட்சிக்கட்டும், நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். நாளை காலையில் இருக்கிற அதிகாலை போராட்ட ஜெபத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.